இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த வீடு பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் டு சக்தி ரோடு கோயில்பாளையத்துக்கு மிக அருகாமையில் அமைஞ்சிருக்கிற ஒரு ஃபுல்லி கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட்குள்ளே லொக்கேட் ஆயிருக்கு. இந்த லேஅவுட்டோட அம்யூனிட்டிஸ்னு பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸில் கிராண்டான ஆர்ச் ஒர்க் 30 and 33 feet தார் ரோடு, 24x7 செக்யூரிட்டி அண்ட் சிசிடிவி கேமரா சர்வேலன்ஸ், 60,000 லிட்டர் கெப்பாசிட்டி இருக்கிற மாதிரி ஓவர் டேங்க் கட்டி ஒவ்வொரு சைட்டுக்குமே தனித்தனியாக பைப் லைன் கொடுத்து 24x7 வாட்டர் சப்ளைவும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. டர்ஃப் கோர்ட், சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா, ரோட்டோட ரெண்டு பக்கமுமே லேஅவுட் கம்ப்ளீட்டாகவே ட்ரீ பிளான்டேஷனும் பண்ணியிருக்காங்க. அதுபோக அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. 33 அடி அகலமான தாரோடு ஃபேசிங்கில் 32.75 50ங்கிற லேண்ட் டைமென்ஷன் கொண்ட 3.78 சென்ட் லேண்ட் ஏரியாவில் தெற்கு பார்த்த சைட்டில் கிழக்க பார்த்து மெயின் டோர் வச்சு கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே 2 BHK செமி ஃபர்னிஷ்டு தனி வீடாக இந்த வீட்டை ரொம்பவே சூப்பராக பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. இது வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன். தெற்கு பார்த்து அமைஞ்சிருக்கு. வீடு அமைஞ்சிருக்கிற லேண்ட் ஏரியா 3.78 சென்ட். டோட்டல் பில்டிங் ஏரியா 1264 ஸ்கொயர் ஃபீட். எலிவேஷன் கிளாஸ், லேசர் கட் டிசைன்ஸ் அண்ட் நிறைய ஸ்பாட்லைட்ஸ்லாம் கொடுத்து அட்ராக்டிவான எலிவேஷன் ஒர்க்கோட வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனை ரொம்ப சூப்பராகவே டிசைன் பண்ணியிருக்காங்க. எலிவேஷனை மேட்ச் பண்ணியே வீட்டோட என்ட்ரன்ஸில் அழகான MS கேட்டும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. கேட்டை ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆனோம்னா ஃபர்ஸ்ட் வீட்டோட கார் பார்க்கிங் சைஸ் 10x16. போர்டிகோ ஃப்ளோரிங்க்கு 1x1 சைஸில் செக்குடு மாடலில் ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸ் லேயிங் பண்ணியிருக்காங்க. வீட்டை சுற்றி ஈஸி ஆக்சஸ் பண்ணுற மாதிரி வீட்டுக்கும் காம்பவுண்ட் வாலுக்கு இடையில வீட்டை சுற்றியுமே நல்லாவே ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அதுபோக வீட்டை சுற்றி வர்ற காம்பவுண்ட் வால் உள்ளேயும் வெளியுமே கம்ப்ளீட்டாகவே பிளாஸ்டிங் ஒர்க் பண்ணி பெயிண்டிங் ஒர்க்கும் பண்ணி கொடுத்துருக்காங்க. போர்டிகோ வாலுக்கு 2x4 சைஸில் கிளாசி ஃபினிஷ்டு வெட்டிஃபை டைல்ஸ் டபுள் கலரில் அப் டு ரூஃப் வரைக்குமே நீட்டாக லேயிங் பண்ணியிருக்காங்க. போர்டிகோக்கு அடுத்து சிட் அவுட் ஏரியா. சிட் அவுட்டோட ஸ்டெப்ஸை கிரானைட்டில் அழகாக டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. வீட்டோட மெயின் டோரை 3x7 சைஸில் டீக்குட்ல அழகாக டிசைன் பண்ணி வடக்கு பார்த்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. மெயின் டோரை ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆனோம்னா ஃபர்ஸ்ட் வீட்டோட லிவிங் ஹால் சைஸ் 15x17. வீட்டோட ஃப்ளோரிங்க்கு 2x4 சைஸில் கிளாசி ஃபினிஷ்டு வெட்டிஃபை டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. சீலிங்க்கு ஜிப்சம் போர்டில் டபுள் லேயர் ஃபால்சிங் ஒர்க் பண்ணி சுற்றியுமே ஸ்பாட்லைட்ஸும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஹாலோட வெஸ்ட் வாலில் அழகான உட்டன் டிவி யூனிட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஹாலில் இருந்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரி உட்டன் பூஜை யூனிட் கிழக்க பார்த்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. வீட்டோட சவுத் ஈஸ்ட் கார்னர் அக்னி மூலையில் கிச்சன் வித் டைனிங் ஏரியா சைஸ் 8x16. கிச்சன் வால் டைல்ஸ் டபுள் கலரில் அப் டு ரூஃப் வரைக்குமே நீட்டாக லேயிங் பண்ணியிருக்காங்க. கிச்சன் டேபிள் டாப் எல் ஷேப்பில் கிரானைட்டில் டிசைன் பண்ணி ரெடிமேட் சிங்க்கும் அட்டாச் பண்ணி கொடுத்துருக்காங்க. கிச்சன் டேபிள் டாப்க்கு கீழே கம்ப்ளீட்டாக பேஸ் கேபினெட்ஸ். கிச்சனோட சவுத் வாலில் லாஃப்ட் மட்டும் கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. வீட்டோட சவுத் வெஸ்ட் கார்னர் குபேர மூலையில் ஃபர்ஸ்ட் மாஸ்டர் பெட்ரூம் சைஸ் 16x10.
பெட்ரூம் சவுத் வாலில் லாஃப்ட் கவர் பண்ணி அதுக்கு கீழேயே வார்ட்ரோப்ஸ் அண்ட் ட்ரெஸ்ஸிங் டேபிளும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. பெட்ரூம் ஈஸ்ட் வாலில் இன்பில்ட்டா சிவில்லையே செல்ஃப் கொடுத்து அதில் அழகான உட்டன் டோரும் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. வெஸ்டர்ன் டைப் அட்டாச்சு டாய்லெட் சைஸ் 5க்கு 6. டாய்லெட்டோட வால் டைல்ஸ் அப் டு ரூஃப் வரைக்குமே நீட்டாக லைன் பண்ணியிருக்காங்க. வெஸ்டர்ன் க்ளோசெட், ஹெல்த் ஃபாசெட், டவல் ராட், வால் மிக்சர், ஷவர், வாஷ் பேஷன்னு டாய்லெட்டுக்கு தேவையான எல்லா சானிட்டரி ஃபிட்டிங்ஸுமே ஃபிட் பண்ணியிருக்காங்க. டோர் ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க. வீட்டோட நார்த் வெஸ்ட் கார்னரில் செகண்ட் மினி பெட்ரூம் சைஸ் 10க்கு 10. இந்த செகண்ட் மினி பெட்ரூமோட சவுத் வால்லையும் லாஃப்ட் கவர் பண்ணி அதுக்கு கீழேயே வார்ட்ரோப்பும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. வெஸ்டர்ன் டைப் அட்டாச்சு டாய்லெட் சைஸ் 6க்கு 6. வால் டைல்ஸ் அப் டு ரூஃப் வரைக்குமே நீட்டாக லைன் பண்ணியிருக்காங்க. டாய்லெட்டுக்கு தேவையான எல்லா சானிட்டரி ஃபிட்டிங்ஸுமே இந்த டாய்லெட்டுக்கும் ஃபிட் பண்ணியிருக்காங்க. டோர் ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஹாலில் இருந்து வீட்டோட பேக் சைடு ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுற மாதிரி வடக்க பார்த்தும் ஒரு டோர் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. வீட்டோட பேக் சைடு நார்த் ஈஸ்ட் கார்னர் ஜலமூலையில் போர் கனெக்ஷன் 6000 லிட்டர் கெப்பாசிட்டி இருக்கிற மாதிரி அண்டர் கிரவுண்ட் சம்ப் அமைச்சு கொடுத்துருக்காங்க. வீட்டோட பேக் சைடு நார்த் வெஸ்ட் கார்னரில் ஸ்டேர் கேஸை பிளான் பண்ணி அதுக்கு கீழேயே வீட்டோட வாயு மூலையில் இந்தியன் டைப் அவுட்டர் டாய்லெட்டும் அமைச்சு கொடுத்துருக்காங்க. முன்னாடியே சொன்ன மாதிரி வீட்டை சுற்றி ஈஸி ஆக்சஸ் பண்ணுற மாதிரி வீட்டுக்கும் காம்பவுண்டுகளுக்கு இடையில வீட்டை சுற்றியுமே நல்லாவே ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த அழகான 2 BHK செமி ஃபர்னிஷ்டு தனி வீடு கோயம்புத்தூர் டு சக்தி ரோடு கோயில்பாளையத்துக்கு மிக அருகாமையில் ஒரு ஃபுல்லி கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட்குள்ளே லொக்கேட் ஆயிருக்கு. இந்த வீட்டை பற்றி ஃபர்தர் டீடைல்ஸ் தெரியணும் இல்லை இந்த வீட்டை நேரில் விசிட் பண்ணி பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி பேசிட்டு தாராளமாக நீங்கள் வீட்டை நேரில் விசிட் பண்ணி பார்க்கலாம். வீடியோவை பொறுமையாக பார்த்த அனைவருக்குமே நன்றி. இந்த வீட்டை பற்றி உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். நாங்கள் அடுத்தடுத்து போடுற வீடியோஸை கண்டினியூஸாக பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.